in 12th standard chapter 2 exercise 2.4 sum number 7 show that 2 plus I root 3 whole per 10 minus 2 minus I root 3 whole per 10 is imaginary. Second question, 19 minus 7I by 9 plus I whole per 12 plus 20 minus 5I by 7 minus 6I whole per 12 is real. First imaginary check பண்ணோம், second part வந்து real part check பண்ணோம். Okay. இப்போ நமக்கு ரியல் பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட் கண்டிஷன் தெரியும். ஓகேவா? ஒரு இமேஜினரி பார்ட்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் ஆகணும். ரியல் பார்ட்னா இசட் ஈக்குவல் டு இசட் பார் இருந்துச்சுன்னா இதான் நமக்கு இது இமேஜினரி, இது ரியல் பார்ட்டு கண்டிஷன், ஜெனரல் கண்டிஷன். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இதுக்குன்னு இமேஜினரி கண்டிஷன் நமக்கு என்ன வரும்? இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார்னு வந்துச்சுன்னா ரிசல்ட் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குற ஃபங்க்ஷனை இசட்னு கன்சிடர் பண்ணிட்டோம். இந்த இசட் எம்ஸுக்கு பார் எடுக்கிறோம். பார் தான் இசட் பார் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஐ ரூட் 3 ஹோல் பர் 10 2 minus I root 3 whole per 10 whole bar. இந்த பார் வந்து நான் இண்டிவிஜுவல் ஃபேக்டர் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் இருந்தாலும் தனித்தனியாக பிரிக்கலாம் நமக்கு. அப்போ இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 10 இங்கே இருக்க 10 வரும் மேலே கொண்டு பார் வந்து தனியாக உள்ளாகணும். இந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் இசட்10 ஹோல் பர் பார் வந்து இசட் பார் ஹோல் பர் என்னன்னு யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா பவருக்கு தான். இந்த பவருக்கு என்ன போயிடுச்சா அந்த பார் வந்து இங்கே வந்துடுச்சு. இந்த பார் வந்து 10 வந்து பவருக்கு போயிடுச்சு. இப்போ அந்த பாரை ரிமூவ் பண்ணோம்னா என்ன வரும்? இமேஜினரி பார்ட்டோட சிம்பிளாக மாற்றுங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இங்கே எப்படி இருக்குது? செகண்ட் தான் மைனஸ் இருக்குது, செகண்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது. இந்த ஃபேக்ட் வந்து ப்ளஸ் இருக்குது, இந்த இங்கே ரிவர்ஸில் இருக்குது. அப்போ 2 ஃபேக்ட்லேருந்து ஒரு மைனஸ் காமனாக எடுத்தால் இது ப்ளஸ் ஆகிடும், இதுக்கு மைனஸ் ஆகிடும். 2 ப்ளஸ் ஐ ரூட் 3 ஹோல் பர் 10 மைனஸ் 2 மைனஸ் ஐ ரூட் 3 ஹோல் பர் 10. ஓகே, இந்த டேர்ம்ஸுக்கு எதுக்கு ஈக்குவல்? நமக்கு இசட்டுக்கு ஈக்குவல். அப்போ இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட். அப்போ இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். இட் இஸ் ஏ பியூர்லி இமேஜினரி. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. செகண்ட் கண்டிஷன் இதே நமக்கு நேரம் இந்த கண்டிஷனை இப்போ டேரெக்டாக சிம்பிளை பண்ணி கொடுத்துட்டாங்க. இது எப்படி ஜஸ்ட் டிவிஷனில் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து நான் சிம்பிளேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வரோம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த டேர்ம்ஸ் அப்படியே நான் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறோம். 9 + I 9 - I by 9 - I ஹோல் பர் 12 அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தால் நான் இருக்கு 7 + 6I by 7 + 6I. இந்த 9 எல்லாரும் 9 மல்டிப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த 9 இதில் மல்டிப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த 7I மல்டிப்ளை பண்ணி சொன்னால் 60. A + I A minus A ஸ்கொயர் 9 ஸ்கொயர் பண்ணால் 81 மைனஸ் B ஸ்கொயர் I ஸ்கொயர் பண்ணால் -1 மைனஸ் +1. ஓகேவா? ஓகே, அதே சேம் 7 ஸ்கொயர் பண்ணால் 49 6 ஸ்கொயர் பண்ணால் 36 -36 தான். ஏன்னா I ஸ்கொயர் பண்ணால் -1 + 6 36. ஓகே, அதே சேம் நேரம் ஃபர்ஸ்ட் 20 மல்டிப்ளை பண்ணுறீங்க. -5 மல்டிப்ளை பண்ணால் அந்த ரிசல்ட் வரும். ஓகே, 171 அது பண்ணால் 164 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 82I. 14 114 13 180 170 இது ரெண்டையும் லெஸ் பண்ணால் 85. இதில் 82 காமன் ஃபேக்டர் எடுக்கிறோம். 2 டைம்ஸ் -I 85 காமன் எடுத்தால் 2 + I by 85. 85 கேன்சல் ஆகிட்டா ரிமைனாக நமக்கு 2 - I ஹோல் பர் 12 2 + I ஹோல் வந்து 12 வந்து லாஸ்ட் அப்படியே காமன் லாஸ்ட் அப்படியே இருக்கும். எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது ஃபுல் இப்போ ஒரு சிம்பிளை பண்ணி கொடுத்துமா? இது ஃபுல்லோட ஃபேக்டர்னா எதுக்கு ஈக்குவல்? 2 - I ஹோல் பர் 12 + 2 + I ஹோல் பர் 12. ஓகே, இது சிம்பிளேஷன் பண்ணால் நமக்கு ரிசல்ட்டு ஃபைனலாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இசட்டுக்கு இசட் பார் யூஸ் பண்ணுங்கப்பா. இசட்டுக்கு இசட் பார் ஈக்குவல் டு 2 - I ஹோல் பவர் 12 ப்ளஸ் 2 + I ஹோல் பவர் 12. இதுக்கு நமக்கு என்ன வரும்? பார் எடுக்கிறோம். இப்போ பார் எடுத்துனா ப்ளஸ் வந்துடும் மைனஸ் வந்து இண்டிவிஜுவல் ஃபாராக யூஸ் பண்ணலாம். அப்போ 2 - I ஹோல் பார் நெக்ஸ்ட்டு 12 ப்ளஸ் 2 + I 12 ஹோல் பார். இப்போ பார் வந்து என்ன வரும்? இந்த 12 பவர் கொண்டு போய்டும். அப்போ 2 + -I 12 பார் ப்ளஸ் 2 + I பார் மேலே பார் 12. ஓகே, இது என்ன ப்ராப்பர்ட்டி? இசட் பார் நமக்கு என்ன இசட்n ஹோல் ஈக்குவல்னா இசட் பார் ஹோல் பர்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த பாரை ரிமூவ் பண்ணால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போ 2 + I ஹோல் பர் 12 ப்ளஸ் 2 - I ஹோல் பர் 12. ஃபேக்டரேஷன் நமக்கு இது ப்ளஸ்ல ரெண்டே சேம் தான். அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம்? நமக்கு இது ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எதுங்க? அப்போ 2 - I ஹோல் பர் 12 ப்ளஸ் 2 + I. எனக்கு ப்ளஸ் இருந்தால் இது ப்ராப்ளமே இல்லை, நமக்கு சேஞ்சஸ் ஆகாது. மைனஸ் இருந்தால் தான் காமன் எடுத்தால் சேஞ்சஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸுக்கு எதுக்கு ஈக்குவல்? நமக்கு இசட்டுக்கு ஈக்குவல். இப்போ இசட்டு அப்போ இசட் பார் ஈக்குவல் டு
இசட் அதானே யூஸ் பண்ண நமக்கு. அப்போ இசட் பார் ஈக்குவல் இசட்னா இஸ் நேரம் ரியல். இதுலேயும் நேரம் ரியல். ஃபர்ஸ்ட் இமேஜினரி செக் பண்ணிட்டோம். இட் இஸ் என்ன நமக்குறேன் ரியல் பார்ட்டு. இதுதான் நமக்கு என்ன வரும் ஜென்ரல் கண்டிஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.